2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன்ல பிஸியா இருக்க டைம்ல அவங்க அங்க வேர்ல்டு வார் 3 ஆரம்பிச்சுருவாங்க போல. இப்போ இன்னைக்கு ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் இந்தியா மேல அட்டாக் தொடுத்திருக்காங்க. அது ஃபினான்ஷியலி என்ன அப்படின்றத நான் டீட்டெயில்டா சொல்றேன். அது மட்டும் இல்லாம சைனா அமெரிக்காவுக்கு முதல் முறையா டைரக்ட்டா வெர்பல் வார்னிங் குடுத்துருக்காங்க. நீங்க பண்றது சரியில்ல அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு கொஸ்டினும் இருக்கு. இஸ்ரேல யுஎஸ் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இஸ்ரேல அடிக்கக்கூடிய அளவுக்கு ஈரானுக்கு எங்கேருந்து ஸ்ட்ரென்த் வருது அப்படின்றதுக்கான பதில் இப்ப கிடைச்சிருக்கு. சைனா ஈரானுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இஸ்ரேலுக்கு யுஎஸ் சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இது அடுத்த கட்டம் போச்சுன்னா கண்டிப்பா வேர்ல்டு வார் 3 ஆரம்பிக்கும். இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டா பேசப் போறோம். வேர்ல்டு வார் 3 பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா, நம்ம 1980ல நடந்த ஈரான், ஈராக் போர பத்தி தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் நடந்த மிகப்பெரிய போருங்கள்ல இதுவும் ஒண்ணு. ஈரானுக்கும், ஈராக்குக்கும் 1980ல ஆரம்பிச்சு 1988 வரைக்கும் கிட்டத்தட்ட 8 வருஷம் ஒரு போர் போயிருக்கு. இதனாலேயே வந்துட்டு மிடில் ஈஸ்ட்டு, ஏன் இந்தியா உள்பட எல்லா கண்ட்ரீஸுமே ஃபினான்ஷியலி ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த போருக்கான ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1979ல ஈரான் வந்துட்டு ஒரு இஸ்லாமிக் ரெவல்யூஷன்னால ஒரு முஸ்லீம் கண்ட்ரியா மாறுது. முஸ்லீம் கண்ட்ரியா மாறுனதுக்கு அப்புறமா ஈராக் ஈரான 1980ல இன்வைட் பண்ணுது. 1982ல ஈராக் வெளிய போகுது. அதுக்கப்புறமா 1987 கிட்ட டேங்கர் ரெவல்யூஷன், அதாவது டேங்கர்ஸ யூஸ் பண்ணி போர் நடத்தியிருக்காங்க. இப்பயுமே அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண முக்கியமான விஷயம் எது அப்படின்னா, அல் அரப் வாட்டர்வேஸ். இப்ப 2026ல வார் நடந்துகிட்டு இருக்கதுமே கிட்டத்தட்ட அதுக்கு தான். ஏன் யுஎஸ் வந்துட்டு ஈராக்குக்கு சப்போர்ட் பண்ணணும்? ஏன் சைனா வந்துட்டு ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணணும்? அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த வாட்டர்வேஸ், அல் அரப் வாட்டர்வேஸ். அதுல வந்துட்டு குறிப்பிட்ட இடமான ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஓமர் அப்படின்ற ஒரு இடம் தான் வந்துட்டு வேர்ல்டுக்கே 20% ஆஃப் ஆயில ப்ரொடியூஸ் பண்ணி குடுக்குது. இப்போ நம்மள எடுத்துக்குவோம். ஏசியன் கண்ட்ரீஸ், இந்தியா, சைனா எல்லாருமே வந்துட்டு அந்த இடம் இருக்குல்ல, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோமர். அந்த இடத்துலேருந்து வர ஆயில தான் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கோம் மோஸ்ட்லி. இப்போ ஈரான் வந்துட்டு இன்டைரக்ட்டா ஏசியன் கண்ட்ரீஸ், இந்தியா உள்பட எல்லார் மேலயும் ஒரு ஃபினான்ஷியல் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அந்த பாத்வே மூலியமா, அந்த கான்வாய் மூலியமா எந்த ஷிப்பும் போக்கூடாது. நாங்க அத பிளாக் பண்றோம் அப்படின்னு பிளாக் பண்ணிட்டாங்க. இப்ப அவங்க அங்க பிளாக் பண்றது எங்க வந்து எதிரொலிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பெட்ரோல், நம்மளோட ஃபுட்ஸ், நம்மளோட கிராசரிஸ் எல்லாத்துலயுமே ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த விஷயத்த கூடிய சீக்கிரம் ரிசால்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நமக்கு எதுவும் தெரியாது. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட வந்துட்டு பெட்ரோல் விலை ஏறப்போகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பெட்ரோல் பங்க்ல கூடுனாங்க. அது உங்களுக்குமே தெரியும். ஏன் ஏறல? அப்போ வந்துட்டு இந்த வேர்ல்டு வார் 3லாம் ஃபேக்கா? எதுவுமே ஏறாதா? எதுவுமே நடக்கலையா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடக்குது. இப்போ வரைக்கும் நமக்கு பாதிப்பு வரல. அதுக்கு காரணம் என்ன சொல்லியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட் அப்படின்னா, நம்மள்ட்ட வேணுங்கிற ரிசர்வ்ஸ் இருக்கு. ஸோ, இப்போதைக்கு யாரும் பதட்டம் அடைய வேணாம். எதுவும் ரேட்லாம் ஏறப் போறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா, இப்ப பிரச்சனையே என்ன அப்படின்னா, ஈராக்குக்கு யுஎஸ் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஓப்பன்லி சப்போர்ட் பண்ணாங்க. ட்ரம்ப் வந்துட்டு ஓப்பனாவே எல்லாத்தையுமே அனௌன்ஸ் பண்றாரு. ரீசென்ட்டா கூட இப்ப நம்ம பேசிட்டு இருக்கப்போ கூட அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தேவைப்பட்டால் ஈரானுக்கு யுஎஸோட ஆர்மி ட்ரூப்ஸ, லேண்ட் ட்ரூப்ஸ அனுப்புவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. லேண்ட் ட்ரூப்ஸ் அனுப்புனா, அது கிட்டத்தட்ட டேங்கர் வார்லேருந்து அடுத்த கட்டத்துக்கு பப்ளிக் பாதிக்கப்படுவாங்க. ஆல்ரெடி 1000க்கும் மேற்பட்டவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கு. இதுக்கு அடுத்து ஈரான் ஒரு ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்கா இருந்த கண்ட்ரியா இருந்தாலும், அமெரிக்காவையும், ஈராக்கையும் சேர்த்து எதுக்குற அளவுக்கு ஸ்ட்ராங்கான கண்ட்ரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ஆனா, நேத்து அவங்க நடத்தின தாக்குதல் வந்துட்டு ஈராக்கோட பிரசிடென்ட் வீட்டு வரைக்கும் போயிருக்கு. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா அவங்க தாக்குதல் பண்றதுக்கு ஒரே காரணம் தான் சைனா. சைனா வந்துட்டு இப்ப ஈரானுக்கு சப்போர்ட்டிவா களம் இறங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்ல. எப்பொழுதுமே வந்துட்டு ஷேடோ ஃபைட்ஸ் தான். அமெரிக்காவும், சைனாவும் எப்போ நேருக்கு நேரா மோதிக்கிறாங்களோ, அப்போ வேர்ல்டு வார் 3 வரும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். இதுவரைக்கும் அவங்க நேரா மோதிக்கல. ஆனா இப்ப ஃபர்ஸ்ட் டைமா சைனா வந்துட்டு அமெரிக்காவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. நீங்க வந்துட்டு ஈரான இன்வைட் பண்றது, அங்க அட்டாக் பண்றது ஃபேர் இல்ல. நீங்க அத நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஈரானுக்கு சைனா தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரஷ்யாவுமே சேர்ந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு ஒரு டாக்ஸ் இருக்கு. அது எந்த அளவுக்கு ட்ரூ அப்படின்னு சொல்லி தெர்ல. இப்ப வந்துட்டு இது ஷேடோ ஃபைட்ஸா போயிட்டு இருக்கு. ஈரானுக்கு வந்துட்டு சைனா சப்போர்ட்டு, ஈராக்கு அமெரிக்கன் சப்போர்ட்டு. எப்ப வந்துட்டு இது அமெரிக்கா விசஸ் சைனாவா மாறுதோ, அப்ப வந்துட்டு கன்ஃபார்மா வேர்ல்டு வார் 3 தான். இதுல இந்தியா எப்படி பாதிக்கப்படும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்தியா
ஈராக்குக்கு தான் ஃப்ரெண்டு, அமெரிக்காவுக்கு தான் ஃப்ரெண்டு, ஈரான வந்துட்டு சப்போர்ட் பண்ணல அப்படின்லாம் நெறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி கிடையாது. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பீஸ் தான் நம்மளோட ஐடியா. ஈரானுக்குமே வந்துட்டு நம்ம சப்போர்ட்டிவ் தான். ஈராக்குக்கும் சப்போர்ட்டிவ் தான். சொல்லப்போனா இத சீக்கிரம் முடிங்க. வேர்ல்டு வார் வேணாம். பீஸ்ஃபுல்லா முடிங்க அப்படின்றது தான் இந்தியாவோட ஸ்டாண்ட் இப்போ வரைக்குமே. இந்த ஸ்டாண்ட்ல இருக்க வரைக்கும் தான் நமக்குமே நல்லது. ஏன் அப்படின்னா, ஏசியன் கண்ட்ரீஸ் எல்லாமே நான் முன்னாடியே சொன்ன மாரி, அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோமர் அப்படின்ற கான்வாய நம்பி தான் இருக்கு. இப்ப அவங்க அத மூடிட்டாங்க. சைனாக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவா ஒரே ஒரு வரி விலக்கு மாரி ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த கான்வாய் வழியா சைனாவோட ஷிப்ஸ் போலாம். மத்த எந்த ஷிப்ஸ் போனாலும் நாங்க தாக்குதல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஈரான் அங்க டேங்க்ஸ நிறுத்தி வச்சிருக்காங்க. நேத்து ட்ரம்ப் வந்துட்டு ட்ரம்ப் என்ன மாதிரியான ஒரு ஆளு அப்படின்னு நம்மளால கெஸ் பண்ணவே முடியாது. அவரு நேத்து வந்துட்டு ஈரான் நீங்க வந்தீங்கன்னா அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா ட்ரம்ப் என்ன சொல்றாரு, அவரு என்ன சொல்றாரு, நான் அங்க இன்வைட் பண்றேன். நீங்க போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு 2, 3 ஷிப் வந்துட்டு அவரோட வார்த்தைய நம்பி ஈரானோட அந்த கான்வாய் வழியா போக ட்ரை பண்ணப்ப, ஈரான் வந்துட்டு தாக்குதல் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பதிலடியா தான் அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்டின்னா, ட்ரூப்ஸ நான் வந்துட்டு அனுப்புவேன். ஈரான் வந்துட்டு என்னோட வார்னிங்க மீறுறாங்க அப்டின்னு சொல்லி அமெரிக்கா சொல்றாங்க. சைனா அமெரிக்காவுக்கு வார்னிங் குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு உலகப்போர் வரத்துக்கான எட்ஜ்ல நம்ம இருக்கோம். இப்படியே போச்சு அப்டின்னா, ஃபியூச்சர் ஆஃப் எக்கானமி எப்படி இருக்கும் அப்டின்னா, "ஏன் எக்கானமி பத்தி பேசுற? நீ வந்துட்டு வார பத்தி பேசு. ஒவ்வொருத்தரும் அவங்களோட வீரத்த பத்தி பேசுறாங்க. என்ட்ட இவ்ளோ பீப்பிள் இருக்காங்க. என்ட்ட இவ்ளோ ஆர்மி இருக்கு. இவ்ளோ டேங்கர் இருக்கு. நான் நெனச்சா ஒரு 1/2 மணி நேரத்தில காலி பண்ணுவேன். நான் நெனச்சா 1 மணி நேரத்தில காலி பண்ணுவேன்." அப்படின்னு சொல்லி எல்லாருமே போயிட்டுருக்கு. ஆல்ரெடி ரஷ்யா, உக்ரைன் வாரே வந்துட்டு ரொம்ப நாளா போயிட்டுருக்கு. இந்த வார் மூலியமாலாம் என்ன நடக்கும் அப்டின்னா, மக்கள் சாவாங்க. அது என்ன நடந்தாலும் மக்கள் தான் சாவாங்க. ஆனா, ஃபினான்ஸ் இந்தியா வந்துட்டு நம்ம வந்துட்டு மேஜரலி ஃபார்மர்ஸ் தான். ஐ மீன் அக்ரிகல்ச்சர் தான். அக்ரிகல்ச்சர வச்சுட்டு நம்ம வாருக்கு முடியாது. நம்ம என்னதான் வந்துட்டு மோடி வந்துட்டாரு, ஆர்மி ஸ்ட்ராங் ஆயிருச்சு, மிலிட்ரி ஸ்ட்ராங் ஆயிருச்சு, வெளியுறவுத்துறை ஸ்ட்ராங் ஆயிருச்சு அப்படின்லாம் சொன்னாலும் ஸ்ட்ராங்கா இருக்கோம். ஆனா அவங்க அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. நம்ம வந்துட்டு ஃபினான்ஷியலி பாதிக்கப்படுவோம். ஃபினான்ஷியலி வந்துட்டு ஒரு நம்மலாம் வந்துட்டு முன்னேறி வந்துரலாம் அப்படின்லாம் நெனைக்கிறோம்ல. வேர்ல்டு வார் 3 வந்துருச்சு அப்படின்னா, நம்மளால வந்துட்டு ஃபினான்ஷியலி முன்னேறிலாம் வர முடியாது. ஆ இருக்கத வந்துட்டு சர்வைவ் பண்ணிட்டு போறதே பெரிய சாதனை ஆயிரும். இப்ப இதோட முடிவு கட்டமா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நமக்கு தேவை வேர்ல்டு வார்லாம் இல்ல. அது வந்துட்டு உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, நான் எக்ஸ்ப்ளைன் பண்றத விட, ஒரு சின்ன பையன் ஒருத்தன் வந்துட்டு வீடியோ போட்டிருக்கான். அத முடிஞ்சா பார்த்துட்டு வார் வேணும் அப்படின்னு சொல்லுங்க.